வெல்கம் டு எஸ்ஆர்எம் கேமிங் தமிழ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னடா நமக்கு ஹேட்டர்னு எவனுமே சவால் விட்டு வரலையேன்னு நினச்சேன். வந்துட்டான். முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் அதிகமாக நான் பேட் வேர்டு யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன், இருந்தாலும் தேவையில்லாத வார்த்தைலாம் வரும். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஒரு பாட்டு பையன் நம்மக்கிட்ட டெசர்டிக் சேலஞ்சு மட்டும்தான் சேலஞ்சு பண்ணியிருந்தான். முடிஞ்சால் என்ன டெசர்டிக்கில் அடித்து வின் பண்ணி காட்டுறா, நானும் டெசர்டிக்லேயே அடிக்கிறேன் அப்படின்னு சேலஞ்சு பண்ணியிருந்தான். அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் போட்டு எந்த கண்ணில் வேணாலும் அடிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா 0-7ன்னு தோற்று போயிட்டான். அந்த கடுப்பில் ஒரு பாட்டு பையன் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கான், ஆம்பளை இருந்தால் வாடா பொட்டை அப்படி இப்படின்னு. இது ஜஸ்ட்டு கேமு, நான் யாரு கூடயும் அப்படி வரமாட்டேன்னு சொல்லியிருந்தேன். பொட்டை கிட்டன்னு பேசினேன், எனக்கு சரியான காண்டாயிருச்சு. ஓகேவா, இது ஜஸ்ட்டு கேமுன்னு கூட நான் சொல்லியிருந்தேன். பொட்டை முடிஞ்சால் வின் பண்ணுறா அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்கான். அவன் நேமையை ஹைட் பண்ணியிருக்கேன் தெரியுமா, நம்ம மூலமாக அவன் வளரக்கூடாது. என்ன ப்ராப்ளம்னு ஃபுல்லாக பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆம்பளையாரு பொம்பளையாம நிரூபிக்க இது ஒன்றும் அவுத்து போட்டாடுற சினிமா கிடையாது. இது ஜஸ்ட் கேம். இருந்தாலும் சவால் விட்டுட்டல, சங்கருக்கா போட மாட்டேன். நான் ஆம்பளையா நீ ஆம்பளையான்னு பார்க்கலாம், வாடா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஆர்எம் ஆர்மி உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே நிறைய பிரச்சனை போனது மத்தியில் நான் யாரு கூடயுமே கான்ட்ரவர்சிங்கிற பேரில் எந்த ஒரு விஷயத்துக்குமே தலையிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எய்மில் நான் கேம் பிளே ஸ்கில்ல மட்டும் காமிச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். தேவையில்லாமல் நிறைய பேர் வரானுங்க. அப்படியே வந்தாலும் நீ எதுக்குடா அவனோட போயெல்லாம் மேட்ச் போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே சீரியஸாக ஒருத்தன் எனக்கு ரொம்ப நாளாக மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தான், ப்ரோ நான் அவங்களோட 1v1 போடணும் ப்ரோ, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ப்ரோ, நான் அவங்களோட பிக் ஃபேனு ப்ரோ, அப்படி இப்படின்னு நானும் ஒன் டாப் அடிப்பேன் ப்ரோ, அப்படி இப்படின்னு தாறு மாற பேசிட்டு. எப்படின்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு என்றைக்குமே கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பேசினா அவங்ககிட்ட கண்டிப்பாக என்றைக்குமே நான் ஹெல்ப் பண்ணுவேன். சரி நம்மளோட ஒரு மேட்ச் தானே, வின்னோ தோல்வியோ அவர் விளையாடணும்னு ஆசைப்பட்றாரு அப்படின்ட்டு நானும் ஒரு மரியாதை கொடுத்து அவனுக்கு ரூம் கிரியேட் பண்ண சொல்லி ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தான். ஓகேவா, 0-7ன்னு அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவன் என்னமோ பெரிய இவனாட்டம், ஏண்டா நீ பாட்டுக்கு எந்த கண்ண வேணாலும் எடுத்து ஒன் டாப் அடிச்சிட்டா நீ பெரிய ஆளா, பெரிய புடுங்கியா, நோபா பாட்டா அப்படி இப்படின்ட்டு மெசேஜ் பண்ணால் எவனுக்கு கடுப்பாகாது ப்ரோ. நான் ஜஸ்ட்டு கேமாக தான் நான் வந்தேன். ஓகேவா, தேவையில்லாத பேச்செல்லாம் இதில் பேசாதீங்க. ஓகேவா, அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன யூடியூபர் இல்லைனா கூட அவனோட பேரை நான் காமிச்சிருப்பேன். நான் எதுக்கும் என்ன மயிருக்கு ஒருத்தனை தேவையில்லாமல் நான் வளர்த்து விடணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2 ரவுண்டு பார்த்தீங்கன்னா டெசர்டிக் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருந்தான். 3வது ரவுண்டு இந்த M188 எடுத்து அடிக்கிறான். இதில் இருந்தே யார் பொட்டை யார் ஆம்பளைன்னு உங்களுக்கு மேலே தெரிஞ்சிருக்கும். இந்த ரவுண்டு பார்த்தீங்களா, வந்ததும் தெரியாது அடித்ததும் தெரியாது. இந்த தலையை கழட்டி கையில் கொடுத்துட்டேன். ஓகேவா, வேற லெவலில் போயிருக்கும். இவன் சவால் விட்டது கூட இல்லை, இன்னும் பெருசாக என்னமோ சாதிக்கிற மாதிரி டெசர்டிக்கில் மட்டும் அடிங்க, வேறு எந்த கண்ணிலையும் அடிச்சிங்கன்னா நீ பொட்டை அப்படி இப்படின்னு இருந்தான். அவனே பார்த்தீங்கன்னா டபுள் பேரெல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் நானும் டபுள் பேரில் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 3 ரவுண்டு தான் வின் பண்ணியிருப்பான். என்னமோ பெருசாக சீனை போட்டுட்டு வந்தான். இவனாம் ஒரு ஆளே கிடையாது. இந்த டைம் ஏதோ ஒரு ஒன் டாப் அடிச்சிட்டானா, இவனோட நேமை இவனோட ஐடியை ஹைடன் பண்ணியிருக்குன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தேவையில்லாமல் சும்மா இருக்க மாட்டாங்க, போய் கண்டபடி செஞ்சு விட்ருவாங்க. அது தேவையில்லாத விஷயம் நமக்கு. ஓகேவா, எஸ்ஆர்எம் ஆர்மி இந்த இடத்துல எனக்கு சரியான கடுப்பாகும். உட்காந்து வந்துருச்சான்னு குளோவால் எடுத்து கொடுத்தா அந்த கேப்பில் 8 வச்சு அடிச்சுட்டு எமௌண்ட் போடுறதுக்கு எவனுக்கு காண்டாவாது. எனக்கு வர்ற கடுப்புக்கு அப்படியே அசிங்கமாக பேசலான்னு தோணுச்சு உண்மையிலே. ஆனால் நல்ல மூவ்மெண்ட்லாம் கொடுத்தான். ஒரு நல்ல பிளேயருக்கான எல்லா ஒரு ஸ்கில்லும் இருக்குது. மூடிட்டு அதே மாதிரி விளையாட வேண்டியதான். எமௌண்ட் போட்டு அடிக்கிறாராம். எனக்கு வர்ற கடுப்புக்கு என்ன பேசுவேனே தெரியாது, அந்த அளவுக்கு பேசியிருப்பேன். கேமுக்கோசரம் ஒருத்தங்கிட்ட எதுக்கடா தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுட்டு என்னோட பேரை யூடியூப்பில் நானே கெடுத்த மாதிரி ஆகிடும், அது தேவையே இல்லை அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நான் உண்மையிலே பேட் வேர்டு யூஸ் பண்ணாமல் நார்மலாக பேசிகிட்டு இருக்கேன். ஸ்கில் எல்லாமே இருக்குது, இருந்தாலும் நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் ஆணவம் இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தன் இவனை நான் வளர்த்தி விட விரும்பலை. இவனும் ஒரு யூடியூபர் தான். ஓகேவா, ஆனால் இவன் என் மூலமாக எதுக்கு வளரணும், நானே அவனை வளர்த்தி விட்ட மாதிரி ஆயிரும். அதனால தான் நான் இவனோட நேமு ஐடியிலேருந்து எல்லாத்தையுமே ஹைடன் பண்ணி வச்சுருக்கேன். அவன் பார்த்தானா போதும், இவன் அப்படி அடித்து வீடியோ போடுவான்னு எதிர்பார்த்துருக்க மாட்டான் ஆள். ஓகேவா, முடிஞ்சால் தயவு செஞ்சு இதுக்கு மேலே யாருமே சொல்கிறேன், இந்த மாதிரி கான்ட்ரவர்சி பிரச்சனைக்கு போவாது. இது ஒரு கேமுடா, எத்தனை வாட்டரா உங்களை ப்ரூவ் பண்ணுறது. இது ஒரு ஜஸ்ட்டு கேம். இதில் இன்னைக்கு வின் பண்ணுறோம் நாளைக்கு தோற்று போவான், நாளைக்கு வின் பண்ணுறோம் நாளான்னைக்கு தோற்று போவான்.
அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. இதை போய் பெரிய விஷயமா நினச்சிக்கிட்டு நான் அடிச்சுக்கிட்டேன், நீ அடிச்சுக்கிட்ட, நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளு, இதில் பொறுத்த வரைக்கும் நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளுங்கிற மேட்ரே கிடையாது. அந்தந்த சுச்சுவேஷன் தான் முடிவு பண்ணணும் யார் வின் பண்ணுவாங்க யார் தோப்பாங்க அப்படிங்கிறது. இதில் வந்து நான் முழுக்க ஒன் டேப் அடிச்சே ஆடி இருப்பேன். அவன் வந்து இந்த கண்ணில் தான் ஆடணும்னு சொல்லிவிட்டு அவனே பெரியவனாட்டம் எந்த கண்ணை வேணாலும் எடுத்தடிக்கிறான். நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம சேலஞ்ச் பண்ணி போகவே கிடையாது. அதுவும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம், எஸ்ஆர்எம்முக்கு சேலஞ்சுனா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் என்றைக்குமே சேலஞ்சுனா போய் உயிரை கொடுத்தாலும் விளையாடணும்னு போகிறதே. தேவையில்லாமல் நம்மளை ஒருத்தர் யாரையுமே பேச மாட்டோம், யாரையுமே சீண்டியும் பார்க்க மாட்டோம். இதில் கேப்பே விடலாம். இன்னும் நல்லா விளையாண்டுருக்கலாம். காலையில் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு மேட்ச் இதுதான். ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க, மெசேஜும் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரிப்ளை பண்ணலன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுக்குற ஒரு மரியாதையே கிடையாது அப்படி இப்படின்ட்டு நான் என்றானா ஒரு மரியாதை கொடுத்து அவங்களுக்கோசரம் போய் விளையாட போனால் அவங்க நமக்கு கொடுக்குற மரியாதையை பார்த்தீங்களா, தரமாக செய்கிறாங்க. இதனால தான் ஒருத்தர் பண்ணுற தப்புனால தான் நம்ம பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே தப்பாக நினைக்கிறதுக்கு காரணமே. யாருக்குமே ரிப்ளை பண்ணக்கூடாது, யாருக்குமே மெசேஜ் பண்ணக்கூடாது, ஒவ்வொரு யூடியூபரும் நினைக்கிறதுக்கு காரணமே இதுதான். ஒவ்வொருத்தம் பண்ணுற தப்புனால தான் பார்த்திங்கன்னா மொத்த யூடியூபர் அதாவது சப்ஸ்கிரைபரோட பேரே கெட்டு போகுது. இந்த மாதிரி தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. உண்மையாக சொல்கிறேன், நேர்மை என்றைக்கும் ஜெயிக்கும். நேர்மையாக விளையாண்டு ஜெயிச்சிங்கன்னா கண்டிப்பாக என்றைக்குமே உங்களோட கேம் பிளே நிலைக்கும். ஒருத்தனை ஏமாற்றியோ கொச்சப்படுத்தியோ அவனை அசிங்கப்படுத்தியோ நீங்கள் மேலே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நிலைக்காத ஒரு விஷயம். தயவு செஞ்சு யாருமே அதை பண்ணாதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கும் மேலே நான் எவன் கூப்பிட்டாலும் 1 vs 1 தனிப்பட்ட முறையில் போக மாட்டேன். நான் லைவில் வந்து நான் தோற்றே போனாலும் அது நான் ஃப்ரெண்ட்லி மேட்ச்னு சொல்லி போடுறேன்னா அதில் நான் தோற்று போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. தனிப்பட்ட முறையில் இதுக்கு மேலே யாரு கூடயுமே 1 vs 1 போட மாட்டேன். இந்த மாதிரி பாட்டு பசங்களாம் வந்து என்னை பேசணும்னு எனக்கு நான் தலையெழுத்தா தேவையே கிடையாது. டே இனிமேல் என் பக்கம் வாலாட்டுற வேலை வச்சுக்கிட்டா சும்மா நறுக்கிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ, ஓகேவா? இதுக்கு மேலே நான் உன்னை எந்த ஒரு விஷயத்துக்குமே தலையிட மாட்டேன். அந்த பாட்டு பையனாம் ஒரு ஆளே கிடையாது. அதுக்கப்புறமும் பாருங்கள், இப்போ தெரியுதா யார் ஆம்பளைன்னு அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்கேன். போடா நோபு பாட்டுன்னு அனுப்பியிருக்கான். இது திருந்தாது. எஸ்ஆர்எம் ஆர்மி முக்கியமாக பொதுவாக எல்லாத்துக்கும் ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்களா அதை ரொம்ப பெரிய விஷயமா எடுங்க, ஓகேவா? இந்த விளையாட்டு அதாவது கேமில் ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்களா, இது ஒரு கேம், அதாவது ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் வந்து அவன் பெரியாள் இவன் பெரியாளுங்கிறதுலாம் ஒரு மேட்ரே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து என்னோட ஆர்மி அதாவது எனக்கு பிடிச்சவங்க, என்னையை புரிஞ்சுக்கிட்டவங்க, என்னையை பிடிக்கும்னு சொல்கிறவங்களுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். இன்னமும் இதுக்கும் மேலேயும் நம்மளோட கம்யூனிட்டி வளராமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒன்றுனா இதுதான். இந்த கான்ட்ரவர்சிங்கிறது நம்ம கம்யூனிட்டியில் மட்டும்தான் இருக்குது. அது தேவையில்லை, விட்டுருங்க, ஓகேவா? எதில் பார்த்தாலும் ஒரு இது, அவன் அந்த ஜாதி இவன் அந்த ஜாதி, அவன் பெரியாள் நான் பெரியாள், அவன் பணக்காரனா ஏழை, ஏயா இதெல்லாம் ஒவ்வொன்றையும் கொண்டு வந்து துணிக்கிறதுனால தான் நம்ம கம்யூனிட்டி ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நானே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒருத்தரை புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, ஒருத்தர்கிட்ட நீங்கள் பெரியாள்னு நிரூபிக்கலைனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு யாரோட பிரச்சனையிலையும் தலையிடாதீங்க. யார் விளையாடுறதில்ல என்கரேஜ் பண்ணலனாலும் பரவாயில்ல, டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. தேவையில்லாமல் ஒருத்தரோட விஷயத்தில் நீங்களாக போய் மூக்க நுழைச்சி அசிங்கப்பட்டு வராதிங்க. இது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயமா இருக்கட்டும் நான் சொல்கிறேன். கேட்குறவங்க கண்டிப்பாக புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க விட்டுருங்க, ஓகேவா? இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. இதுக்கு மேலேயும் நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய பிடுங்கி கீமுன்னு அப்படின்னு ஆடுறவன் சத்தியமாக அவனை விட ஒரு பொட்டை எவனுமே இருக்க மாட்டான். நான் ஓப்பனாக பிராங்காக சொல்கிறேன், ஓகேவா கைஸ்? எஸ்ஆர்எம் ஆர்மி கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க, ஓகேவா? லவ் யூ கைஸ், பாய்.